Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ஹெல்தியான மெத்தட்ல ஈஸியா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 5 கிராம் அகர் சேர்த்து இத நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கரையணும், அந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அகர் சேர்த்து ஜெல்லி செய்யறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே நேரத்துல எந்த விதமான பிரிசர்வேஷனும் இல்லாம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நம்ம குட்டீஸ்க்கு ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு அகர்னா என்னதுன்னு தெரியல. இது சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே அகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அகர் சரியாக கரையாமல் இருந்துச்சுன்னா குட்டீஸ்க்கெல்லாம் சாப்பிடும் போது அது வாயில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஜெல்லி கரெக்டாக வராது. ஸோ அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் தண்ணிக்கு பாதி லெமன் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமன் ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். லெமன் சேர்க்கறதுனால ஜெல்லியில் அந்த ஒரு புளிப்பு சுவை இருந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லியில் இனிப்பு ஜாஸ்தி இருந்தால் தான் ஜெல்லியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி 2 கலரில் ஜெல்லி செய்ய போகிறோம். ஸோ இதை 2 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளேவர் மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 அல்லது 3 ட்ராப் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு ஜெல்லியில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 அல்லது 3 ட்ராப் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி ஃப்ளேவர், ஃபுட் கலர் எதுவுமே இல்லாமல் ஜெல்லி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் சேர்த்து ஜெல்லி செய்யலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விருப்பப்பட்ட மோல்டுலேயோ இல்லை இது மாதிரி சின்ன சின்ன கப்லையோ ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் செட் பண்ணி எடுத்தோன்னா ஜெல்லி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஜெல்லி எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜெல்லி ரொம்ப சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ஒரிஜினலான ஜெல்லி வீட்டிலையே எந்த ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் ஹெல்த்தியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மரில் அடிக்கடி அகர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஹீட்டை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.